அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. என்னை தேவன் நல்லா தான் வைப்பார், தேவன் என்னை உயர்த்த தான் செய்வார். என்கிட்ட இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இப்படியே நான் இருக்க போறதில்லை. என்னை அப்பத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் என்னை திருப்தியாக்குவார். சோதரன், ஆமா, நம்ம பரலோக தேவனுடைய பிள்ளைகள். சோதரன், ஹல்லேலூயா. வேலை பார்க்குற இடத்துல 10ஓட 11ஆவது இருக்காதீங்க. நீங்க ஒரு விசேஷமான ஆள் என்கிறதை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே வாழுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இஷ்டம் போல இருக்கிறாங்க, நானும் இஷ்டம் போல இருக்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க வேறுபட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார். நமக்கு தினமும் சிலுவை உண்டு, தினமும் அவமானம் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு உலகம் உபத்திரவம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் பொங்கி கொண்டே இருக்கணும். உலகம் எவ்வளவு உபத்திரவம் கொடுக்குதோ அத மாதிரி டபுள் மடங்கு உங்களுக்குள்ள சந்தோஷம் பொங்கணும். ஆமென், அல்லேலூயா. உலகம் பொய் சொல்லும், நீ அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், வியாதியில நீ செத்துருவேன்னு எல்லாம் சொல்லும். இல்ல இல்ல, என் இயேசு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். என் இயேசு என்னை வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். வேணா பாரு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் இருக்கு. எனக்கு நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் நிறைய இருக்கு. உலகம் எதுவும் செய்ய முடியாது. என் இயேசு எனக்கு குறித்ததை நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இயேசுவின் பின்னால நடக்கிறதுல தைரியமா நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்.